அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். என்னடா கையல் குட்டி, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சித்தியை பார்க்கணும்னு ஓடி வந்துட்ட போல. ஆமா சித்தி. என்னாச்சு? கையல் குட்டி சிரிக்காம அமைதியாவே இருக்கா. என்ன பிரச்சனை? ஸ்கூல்ல ஏதாச்சும் ப்ராப்ளமாடா? டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, ஸ்கூல்லலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அப்புறம் என்ன சித்தப்பா? என்ன கையல், சொல்லுடா. சித்தப்பா நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஆமாடா குட்டி, கொஞ்சம் ஒர்க். என்னன்னு சொல்லு, நான் உன்கிட்ட பேசிட்டு அப்புறம் கூட பண்றேன். என்ன விஷயம் சித்தப்பா கிட்ட சொல்லுங்க. சித்திக்கிட்டேயும் உங்ககிட்டயும் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் சித்தப்பா. சித்தி என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னா அது அப்போ தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணிட்டே இருக்கு சித்தப்பா. அதனால தான் உங்ககிட்டலாம் சொல்லிடலான்னு வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயத்த கையல் குட்டி மறைச்சான்? சித்தப்பா, அது அது வந்து கயல், இப்போ எதுக்கு தயங்கி பேசுகிற? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், விஷயத்த மறைச்சாலும் எந்த விஷயத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ இப்போ நீ எந்த விஷயம் நீ சொல்கிறதா இருந்தாலும் ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும். என்னென்னு சொல்லு. சித்தி, வெள்ளிக்கிழமை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்கல்ல, வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப ராணி சித்தி உங்களுக்கு பால் கொடுத்தாங்கல்ல, அது கூட நான் தட்டி விட்டுட்டேன்ல சித்தி. ஆமாடா தங்கம், அதுதான் தெரியாமல் தட்டி விட்டுட்டேன், பரவாயில்லன்னு நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னடா? இல்லை சித்தி, அது நான் தெரியாமலாம் தட்டி விடலை, நான் வேணும்னே தான் தட்டி விட்டேன். கயல், என்னடா சொல்கிற? எதுக்கு நீ வேணும்னே தட்டி விட்ட? என்னாச்சு? சித்தி, அது வந்து கயல், இப்போ என்னவா இருந்தாலும் என்கிட்ட நீ எதுவும் மறைக்கக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லு. எதுக்காக நீ தட்டி விட்ட? சித்தி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேனா, அப்போது கிச்சனில் போயிட்டு ஏதாச்சும் பால் டீ அந்த மாதிரி குடிக்கலான்னு போனேன் சித்தி. அப்போது ராணி சித்தி இந்த பாலில் எதையோ கலந்தாங்க. இல்லடா, அதான் சத்து மாவு கலந்ததா சித்தி சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்லை சித்தப்பா, அவங்க சத்து மாவு கலந்ததுக்கப்புறம் அவங்க பேக்ல இருந்து ஏதோ கவரில் ஏதோ பொடி மாதிரி இருந்துச்சு சித்தப்பா. நான் பார்த்தேன், அதை அந்த பாலில் போட்டு நல்லா கலந்து சிரிச்சுக்கிட்டே கலந்தாங்க. கலந்த உடனே நீங்களும் வீட்டுக்கு வந்தீங்களா, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டாங்க. கையல், என்ன சொல்ற? சந்தோஷ், இருங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? நம்ம கேட்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்னடி இதெல்லாம் சொல்றால கிளியரா, அவங்க ஏதோ கலந்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னு அதை தான் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. நீ வாயை மூடிட்டு இரு. கையல், நீ சொல்லுடா. அப்புறம் சித்தப்பா, அதுக்கப்புறம் சித்தி கிட்ட கொடுத்தாங்கல்ல, சித்தியும் குடிக்கிறேன்னு வாங்கினாங்கல்ல, நான் அவங்க திரும்பி போகிறப்ப நான் பார்த்தேன் சித்தப்பா, நல்லா சிரிச்சுக்கிட்டு எதையோ பேசிகிட்டே போனாங்க. அதனால தான் நான் சித்தி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நான் பாப்பாவை தொட்டு பார்க்கணுன்னு சொல்லி வேணும்னே தட்டி விட்டுட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ மருந்துன்னு நினைக்கிறேன் சித்தப்பா. சி, இப்பதானே தெரியுது, அப்போ பாசமா இருக்கிற மாதிரி பண்றது எல்லாமே நடிப்பு. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுடி, அவங்க எந்த நோக்கத்துல அந்த பவுடரை கலந்துருக்காங்கன்னு எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தைய அழிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். சந்தோஷ், இருங்க ஒரு நிமிஷம். ஆனா பிரியா, நான் ஒன்னு சொல்லிட்டேன், இனிமே நான் இல்லாத டைமும் சரி, நான் இருக்கிற டைமும் சரி, அவங்க ஏதாச்சும் குடுக்குறாங்கன்னு வாங்கி சாப்பிட்ட அவ்வளவுதான், பாத்துக்கோ. இனிமே அவங்க குடுக்கறது தண்ணியா இருந்தாலும் நீ குடிக்க கூடாது. என்ன, புரியுதா இல்லையா? சரிங்க. கயல், நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. சித்தப்பா பாத்துக்கிறேன், சரியா? சரிங்க சித்தப்பா. கயல், சித்திக்கிட்ட வாடா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா தங்கம். நீ இல்லாமல் இருந்திருந்தா, நீ மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாரு. சித்தி அவங்கள நம்பி அதை குடிச்சிருப்பேன், அப்புறம் நம்ம பாப்பா நம்ம விட்டு போயிருக்கோம்ல. ரொம்ப தேங்க்ஸ்டா தங்கம். சித்தி, நீங்கள் அழாதீங்க சித்தி, நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி சித்தி, நான் உங்களை அம்மாவாக தான் பார்க்குறேன். சித்தி, உங்கள் வயிற்றில் இருக்கிறது என்னோட தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ சித்தி. நான் அது எந்த பாப்பாவாக இருந்தாலும் அது என்னோட பாப்பா தானே. நான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரவிட மாட்டேன் சித்தி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் உங்கள் கூடவே தான் சித்தி இருப்பேன். சித்தப்பா சொன்ன மாதிரி இனிமே அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க சித்தி. அவங்க நல்ல சித்தியே இல்லை, ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. கயல், அழாதீங்க சித்தி. ரொம்ப தேங்க்ஸ்டா தங்கம். நீங்கள் அழவே கூடாது சித்தி, எதுக்கு இப்போ அழுதுகிட்டே இருக்கீங்க? அழாதீங்க சித்தி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ டு லவ் யூ டா கயல். பிரியா, இங்க வா. பிரியா, அழாதடா. இப்ப எதுக்கு அழுதுட்டே இருக்க? அதான் ஒன்றும் நடக்கலல்ல. இல்லை சந்தோஷ், நினச்சி பாருங்களேன், அவங்க கொடுத்ததை மட்டும் நான் குடிச்சிருந்தேன்னு வைங்க, இந்நேரம் என்ன இருக்கும்? நம்ம குழந்தை, அவங்க ஏங்க இப்படி இருக்காங்க? அவங்களும் ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்கல்ல, எப்படி இன்னொரு குழந்தைய அழிக்கணும்னு அவங்களுக்குலாம் மனசு வருது? இந்த சொத்துக்கு
உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அவங்க தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தான் பிடிக்கலன்னு என்ன பண்ணியாச்சுல்ல. இப்போ உருவான குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி சந்தோஷம் அவங்களுக்கு மனசு வருது. அவங்க கிட்ட வந்து நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்றப்ப நான் உண்மை தான் நம்பினேன் தெரியுமா? அவங்கள உண்மையாவே நான் நம்பிட்டேன். பிரியா, அதான் எதுவும் நடக்கலல்ல. கையல் தான் அதுக்குள்ள எல்லாமே காப்பாத்திட்டால. இப்போ ஒன்றும் இல்லை. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் பிரியா. என் குழந்தைய அழிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுல அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க எப்படி இனிமேல் சந்தோஷமா இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன்டி. இத்தனை நாள் அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. எதையும் நான் அண்ணா கிட்ட சொல்லாம எதையும் பண்ண வேணாம்னு நான் மறைச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனா இவங்க இப்ப பண்ண நினைச்சது சாதாரண தப்பா? இனிமே தான் இருக்கு பிரியா. இந்த சந்தோஷ் யாருன்னு அவங்க பாப்பாங்க. அவங்களே நல்லவங்களாட்டு திருந்தின மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிட்டு தானே இருக்காங்க. இதை வச்சு என்னென்ன பண்றேன்னு நான் பாரு. இந்த சொத்துக்காக தானே இவ்வளவும் பண்றாங்க. இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட அவங்களுக்கு போகாது. நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டே இருறேன். எப்படி இருக்காங்க பாத்தியா? வயித்துல உருவான குழந்தைய அழிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கூட அவங்க பயப்படவே இல்லை பிரியா. தைரியமா எல்லா வேலையும் பண்றாங்க. இவங்களெல்லாம் சும்மா விடலாம் நீ நினைக்கிறியா? விடக்கூடாதுடி. அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும். சந்தோஷ், என்ன பண்ண போறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என்னங்க சொல்றீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்கு ஆதாரம் வேணுங்க. சின்ன குழந்தைங்க கையில் அவளெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இழுக்கக்கூடாது. அதுவும் எனக்கு தெரியும்டி. இந்த விஷயத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால இதை நாம கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டு போக கூடாது. வேற ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க பிரியா. இந்த சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிட்டாங்கல்ல. அப்ப கண்டிப்பா இதை விட பயங்கரமா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு அந்த விஷயம் மூலமா கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்புறோம். அல்லாத இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம், புரியுதா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். அதான் அண்ணா வந்துட்டாருல்ல, கையில அவரு நல்லா பாத்துப்பாரு. அப்படி இல்லையா, நாம பக்கத்து வீட்டுல தானே இருக்கோம். அப்பப்ப நம்ம வந்து கையில பாத்துட்டு போலாம். இனிமே இந்த வீட்டுல தண்ணி கூட குடிக்க கூடாது பிரியா நீ. சொந்த வீட்லயே இப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடு. இப்ப நீ அழக்கூடாது. எதுக்கு இப்ப அழுதுட்டே இருக்க? அழாத பிரியா. நான் நான் அழ மாட்டேன். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, இந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா. ஹாய். என்ன மேடம், ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். பாருடா, ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா என்ன? அது நமக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணங்க. அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியா? ஏன் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் லீவ்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா? நான் அதை தான் கேட்கணுன்னு முக்கியமாக வந்தேன். 1 வீக் தாங்க இருக்குது மேரேஜ்க்கு. இன்னும் லீவ் போடாமல் டெய்லி ஸ்டேஷன் போயிட்டே இருக்கீங்க. லீவ் அப்ளை பண்ணீங்களா இல்லையா? நான் லீவ் கேட்டேன் ஐஷு. ஆனா லீவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். கல்யாணத்தன்னைக்கு கூட பெர்மிஷன் தான் போட முடியும் போலயே. என்ன அரவிந்த் சொல்கிறீங்க? உண்மையாகவே லீவ் கிடைக்கலையா? ஏன் இப்படி பண்ணுறாங்க? மேரேஜ்னா கூட லீவ் கொடுக்க மாட்டாங்களா என்ன? என்னம்மா பண்றது? போலீஸ்காரன் வேலைன்னா இப்படிதான். நினைச்சா லீவ் போட முடியுமா? பெர்மிஷன் கிடைக்கிறதும் சந்தேகம்தான். ஆனா கல்யாணங்கிறனால பெர்மிஷன்லாம் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ம் என்ன? ஆமாடி. இப்பதான் ஐஷு எனக்கு தோணுது. இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுல்ல. நீ பாட்டுக்கு ஜாலியா இருந்த பொண்ணு. வெளியே போகணும்லாம் எவ்வளோ ஆசைப்படுவ. நீ என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதே. அதனால ஒன்று பண்ணுவோமா? என்னங்க? நீ ஒன்று பண்ணு ஐஷு. உங்க அப்பா கிட்ட நேராக போயிட்டு, எனக்கு அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலப்பா. ஏன்னா அவர் கொஞ்சம் கூட லீவே தரமாட்டாங்களாம். என் கூட ஜாலியாக எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாராம். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஓகேவா? அரவிந்த், என்ன சொல்றீங்க? ஏய் 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 லூசு. நான் சும்மா தாண்டி சொன்னேன். இப்போ எதுக்கு அழுதுற? என்ன சொல்றீங்க? ஐஷு, முதல்ல கண்ணத்தோட. எதுக்கு இப்ப விளையாடுனீங்க? எதுலலாம் விளையாடணும்னு உங்களுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? பின்னடி வந்தவ ஜாலியா பேசுவான்னு பார்த்தா சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன். எப்போ லீவ் போடுறீங்க? எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்கன்னா? நான் ஆல்ரெடி லீவ்லாம் அப்ளை பண்ணிட்டேன்டா. 10 days லீவ் போட்டிருக்கேன். போதுமா? இல்லை மேடம்க்கு இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா சொல்லுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் எப்போ உங்களை இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி கேட்கவே இல்லையே.
நீங்க ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐஷு. சும்மா உன்கிட்ட விளையாடலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீ என்னன்னா சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசின. அப்புறம் நானும் சீரியஸாக பேசலாமே ட்ரை பண்ணேன். அது இப்படி முடிஞ்சிருச்சு. சரி விடுடி. அப்புறம் அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, நான் கிளம்புறேன். இருடி. என்ன இப்பதானே வந்த அதுக்குள்ள கிளம்புறேன்னு கிளம்புற? ஆ, இல்லைங்க, பரவாயில்ல. நான் கிளம்புறேன். ஐஷு இங்க வா. என்னங்க பண்றீங்க? கையெடுங்க. என்னை பார்த்து சிரிச்சிட்டு போ, விடுறேன். ஆ, சிரிக்கணுமா? அது ஏன்டி இப்படி இருக்க? எப்படி இருக்க? நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? செல்லம், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் உன்கிட்ட சும்மா தான் விளையாடினேன். அது நீ சீரியஸாக எடுத்துக்காத. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா செல்லம்? உன்னை விட்டால் என்னை யாரடி கல்யாணம் பண்ணிப்பாங்க? நீ என் மேலே எவ்வளோ அக்கறையா, எவ்வளோ பாசமா, என்னை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்க. நீ கிடைக்க நான் தாண்டி செல்லம் கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் சும்மா விளையாடினா அதை சீரியஸாக எடுத்துட்டு உடனே அழுதுட்டேன். நான் எப்பவுமே அப்படிதான். ஒருத்தர் மேலே நான் ஆசை வச்சுட்டேன்னு வைங்களேன், ஒருத்தர் மேலே நான் பாசமாக இருந்தேன்னா அவங்க என்ன சின்னதாக ஹர்ட் பண்ணால் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. நான் அப்படி பார்த்தா உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உங்களை நான் லவ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் லைட்டாக என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினா கூட என்னால் தாங்கவே முடியாதுங்க. ஸோ என் செல்லம், சாரிடா. இனிமே எப்பவும் இந்த மாதிரி விளையாட மாட்டேன், சரியா? நான் சும்மா தான் உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். அது இப்படி போய் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. சாரி. பரவாயில்லைங்க. சரி, விடுங்க, நான் உள்ளே போகிறேன். எங்கடி போற? கொஞ்ச நேரம் உட்காரு, பேசலாம். இப்போதானே வந்த ஐஷு. அது ஒன்றும் இல்லைங்க. யாராச்சும் தேடிட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல, இன்னைக்கு காலையில் நாம் வேற எப்படி அப்படி தூங்கணும்னே எனக்கு தெரியவே இல்லை. அத்தை வந்து எழுப்புறப்ப தான் எனக்கு தெரியுமா? அதனால் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு. உங்ககிட்ட வரணும்னா யாராச்சும் பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்களோ? செல்லக்குட்டி, யாரும் நம்மளை எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆக போகுதுடி. அப்புறம் நாம பேசுறதெல்லாம் போய் யாராவது தப்பா நினைப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில அம்மாவுமே தப்பாலாம் நினைக்கல. ஜஸ்ட் கேட்டாங்க. ஏன்னா வெளியவே நம்ம ரெண்டு பேரும் தூங்குனா யாரா இருந்தாலும் கேட்க தானே ஐஷு செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. என் செல்லக்குட்டி இப்போ கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல? நானே இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக வந்திருக்கேன்டா. உன்கிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு பார்த்தா நீ என்னன்னா உம்முனே இருந்தா எப்படி ஐஷு? போதுமா? ம், இப்போதான் என் ஐஷு பார்க்க க்யூட்டாக இருக்கான். ஐ லவ் யூ ஸோ மச் டி செல்லம். ஐ டு லவ் யூ அரவிந்த். வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வெத்து போகும் மூச்சே காய்ச்சலா மாறும். அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே. விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. என்னப்பா அஜய், இந்த ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்க? அட அது ஒன்றும் இல்லாத, இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன். சரி நீங்களும் ராதிகாவும் வீட்டில் தனியாக தானே இருப்பீங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? சரிப்பா. வீட்டில் அண்ணா அண்ணிலாம் எப்படிப்பா இருக்காங்க? 2 பேருமே நல்லா இருக்காங்க அத்தை. எங்க அத்தை, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ராதிகாவையே காணோம். பையன் கூட இருக்காளோ? இல்லைப்பா, பையனை இப்போ தான் தூங்க வச்சுட்டு கீழே வந்தா. அதனால் சமையல் பண்ணணும்லப்பா ராத்திரிக்கு. அதான் சமையல் கட்டில் தான் இருக்கா. நீயும் இங்கே சாப்பிட்டு போப்பா, உனக்கும் சேர்த்து சமைக்க சொல்கிறேன். ஆ சரிங்க அத்தை. ராதிகா இங்கே கொஞ்சம் வாமா. சொல்லுங்க அத்தை. ராதிகா, அஜய் தம்பி வந்திருக்கான்லம்மா, நைட் அவன் இங்கே சாப்பிட்டு போட்டோம், அவனுக்கும் சேர்த்து சமைச்சிடுமா? ஆ சரிங்க அத்தை. என்னம்மா செய்ய போகிற? அத்தை, இட்லி மாவு இருக்குங்க அத்தை, இட்லி தான் இப்போ ஊற்றிட்டு வந்திருக்கேன். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, சட்னி மட்டும் செய்யணுங்க அத்தை. அப்படியா? சரிம்மா. யாரா இருக்குன்னு தெரியலையே, காலிங் பெல் அடிக்கிறாங்க. இருங்க அத்தை, நான் போய் பார்க்குறேன். இல்ல பரவாயில்ல இருங்கம்மா, 2 பேரும் பாவம் தனியா இருக்கீங்க வீட்டில். இந்நேரத்துக்கு யார் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க? தனியா பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா போதுமே. இருமா, நான் போய் பார்க்குறேன். இல்லைண்ணா பரவாயில்ல, அது என் வீட்டுக்காராக தான் இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன சொல்லிட்டு போறா? அவன் தான் வந்திருப்பானா? அவன் எப்படி இங்க வர முடியும்? அவனுக்கு தான் ஆஃபீஸ் திறந்துட்டாங்க, ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சிருச்சு, ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தானே. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா?
என்ன அஜய் அப்படி பாக்குற? அது ஒன்றும் இல்லை மச்சான், நீங்க தான் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்புறம் எப்படி வீட்டுக்கு வரீங்க? ஒருவேளை இன்னும் ஸ்ட்ரைக்லாம் முடியலையோ? ஆஃபீஸ்க்கு வீட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஆஃபீஸ் போகலையோ இன்னும்? ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சிருச்சு அஜய். நேத்து இருந்தே ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேனே. ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாது பாத்தியா? என்னன்னாப்பா, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. நான் நேத்து தான் போய் இங்க ஜாயின் பண்ணேன். என்ன மச்சான் சொல்றீங்க? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா? அட ஆமா அஜய், உன்கிட்ட அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சனே. என்னம்மா அஜய் கிட்டயும் சொல்லலையோ? அட ஆமாப்பா, மறந்துட்டேன். ஆமா அஜய், நேத்து இருந்தே பையனுக்கு இங்க தான் வேலை. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓ, அப்படியா? சரி சரி சரி. என்னாச்சு அஜய்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். சரி சரி, நான் கிளம்புறேன். அட என்னண்ணா நீங்க, அத்தை தான் உங்களுக்கும் சேர்த்து சமைக்க சொன்னாங்கன்னு நான் இட்லிலாம் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து தான் வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு போலானா? ஆமாப்பா அஜய், என்ன இப்போ சாப்பிட்டுட்டு போயா? சரிங்க அத்தை. சரிம்மா, ஆஃபீஸ்ல இருந்து வந்ததே லைட்டா டயர்டா இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரியா, நீ போய் நல்லா குளிச்சுட்டு வா. சரியா, மருமக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டா. சரிம்மா. ஓய், ம். மேல வா. ஷூ, அதெல்லாம் முடியாது. என்னப்பா? ஒன்றும் இல்லம்மா. அம்மு, ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி மட்டும் கொண்டு வரியா? ஏங்க, இப்ப காஃபி குடிச்சிங்கன்னா எப்படி சாப்பிட்றது? இப்பவே 7 மணி ஆயிடுச்சே. அட என்னம்மா ராதிகா, அவன் ஒரு 8 8:30 தானே சாப்பிடுவான். நீ காஃபி எடுத்துட்டு போய் கொடுமா, அவன் தான் தலைவலிக்குதுன்னு சொல்றான்ல. சரிங்க அத்தை. மேல வாடி, உன்னை வச்சுக்கிறேன். ரொம்ப தான் ஓவரா போற. மேல வாங்க மேடம். என்ன சினுங்கினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வா. என்னங்க இதெல்லாம், விடுங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதனாலதான் ஒரு 2 நிமிஷம் இருடி. ஏன், அது சாதாரணமா நின்று பேசினா பேச முடியாதோ? சார் இப்படிதான் பேசணுமோ? ஏய், இப்போ உனக்கு என்னடி வேலை இருக்கு? அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல. எல்லாரும் தூங்கவே போயிட்டாங்க. உனக்கு மட்டும் கிச்சன்ல வேலை இருந்துகிட்டே இருக்குமே. அதெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது. இங்கே இரு. ஷோ, என்ன நீங்க? இன்னும் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கழுவணுங்க. காலையில அக்கா வந்து பார்த்தா எதாவது நினைப்பாங்க. என்கிட்ட தான் கழுவ சொல்லிட்டு போனாங்க. நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான் ரூமுக்கு வந்தேன். நீங்க என்னன்னா? அதெல்லாம் காலையில கழுவிக்கலாம். கழுவுலனா யாரும் என் பொண்டாட்டியை எதுவும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? கொஞ்ச நேரம் இரு அனு. நான் உன்கிட்ட நிறைய பேசணும். அதனாலதான் நீ சும்மா இரு. சரி சொல்லுங்க. அது இன்னைக்கு ஈவினிங்கு எனக்கு சென்னையில் ஒர்க் பண்ணல அந்த ஆஃபீஸ் மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு. சதாசிவம் சார் தானே? அவர் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணாரு? அவரே தான். நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு என்னன்னா, நான் கூட சொல்லியிருக்கேன்ல அவங்க பொண்ணு ஸ்டேட்ஸில் இருக்காங்கன்னு. அந்த பொண்ணு பேர் கூட எதையோ சொன்னாங்க, மறந்துட்டேன்டா டக்குன்னு. அந்த பொண்ணு யூஎஸ்லேருந்து வந்துட்டாங்களாமா. இங்கே தான் ஜாப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கும் போல். அதனால் எங்கள் ஆஃபீஸ்லேயே செலக்ட் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் பிரான்ச் மட்டும் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் போட்டிருப்பாங்க போல். அதுவும் எனக்கு கீழேயே வராடி. அந்த பொண்ணுக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாதான், புதுசா. அதனால் நம்ம வீட்டில் தங்க வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்டில் தங்க வச்சுக்க சொல்றாங்க? ஏன், ஏதாச்சும் பிஜி மாதிரி தங்கிக்கலாம்ல? ஹாஸ்டல்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஏன் அங்கெல்லாம் தங்கலாம்? அதுவும் பிடிக்கலையா, தனியாக வீடு எடுத்து கூட தங்கிக்கலாம். அவங்களுக்கு இருக்க வசதிக்கு ஒரு வேலைக்காரங்களை கூட வச்சுக்கலாம்ல. அப்புறம் என்ன? ஆமானு, நானும் இதெல்லாம் சொன்னேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு புது இடம்ப்பா, அவளுக்கு தனியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. நிறைய பேருங்களோட இருக்கதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் தான் நிறைய பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, அதனால நீங்கள் எல்லாரும் இருக்கிறப்ப அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் அண்ணா கிட்டலாம் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டானோ. ஓ. இப்போ என்னடி பண்ணுறது? அவர்கிட்ட என்னால் இந்த ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்ல முடியல. உனக்கே தெரியும்ல, நான் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் அவர். எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ அவர் ஒரு ஹெல்ப் கேட்குறப்ப என்னால் முடியாதுன்னு சொல்லவே முடியலானு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாங்க, எனக்கும் அதெல்லாம் புரியுது. ஆனால் நம்ம ஃபேமிலியில் அவங்களால வந்து இருக்க முடியுமா? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம். நம்ம ஃபேமிலிக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களால இருக்க முடியுமா? இங்கே வந்து அவங்க நினைக்கிற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல. இப்போ என்ன சொல்கிறது? நான் வெளியே அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லிடட்டுமா? ம். அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லைன்னா நீங்கள் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லடி, ஒரு வயசு பொண்ணை வீட்டில் வந்து தங்க வைக்கலான்னு கேட்கலான்னு சொல்கிறேன். நீ என் பொண்டாட்டிடி, இதை பற்றி நீ என்கிட்ட எதாவது கேட்கணும்ல. என்ன கேட்கணும்? என்னடி பொண்டாட்டி நீ? புருஷன் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் வைக்கலான்னு சொல்கிறானே, லைட்டாக வச்சு பொசசிவாக ஃபீல் பண்ணலான்னு இல்லை. நீ என்னன்னா சரின்ற?
அட லூசு புருஷா, நீங்க என் புருஷங்க. அவங்க உங்க மேனேஜரோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் என்ன? ஆனா எனக்கு என்னமோ தப்பா பட்டுட்டே இருக்கு அனு. என்ன தப்பா படுது? இல்லடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன சொல்றீங்க? அது என்னன்னா, அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு டைம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. என்ன? ஆமா அனு, நான் ஜாயின் பண்ண 2 இயர்ஸ்ல ஒரு டைம் அந்த பொண்ணு லீவ்ல வந்திருக்கான்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்களா. அப்போ 1 வீக் வந்து ஏதோ ஒர்க் கத்துக்கிறேன்னு வந்து எனக்கு கீழே அலாட் பண்ணாங்க. சரின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு அவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா. நான் அப்போவே அவகிட்ட இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஆனா ஆனாலும் அவ விடாம யூஎஸ் போற வரையும் என் பின்னாடி சுத்திட்டே இருந்தா. நான் எங்க போனாலும் அந்த எல்லா இடத்துலயும் வருவா தெரியுமா. எனக்கு என்னமோ தப்பாவே தோணுதானோ. இப்போவும் ஒருவேளை அதே தாட்ல இருந்தா. சோ, என்னங்க நீங்க? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா என்ன? கல்யாணம் ஆன பையன் மேலேயாங்க ஆசைப்பட போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் என்ன மாமா நீங்க? சரி விடுங்க. உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அதான் நம்ம கேட்டு பார்த்துட்டு வீட்டில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம்ல. அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க. நான் கேட்டேன், எங்கள் அண்ணா ஒத்துக்கல, அதனால நீங்கள் வெளியே ஏதாச்சும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். அண்ணா கிட்ட கேட்காம அப்படி சொல்லிட சொல்றியா? ம், அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? கரெக்டு தான். ஓகே. சரி, அவ்வளோதானே. இப்போ விடுங்க. ஆ, இப்ப விட்டுருவேனா? ஒரு குழப்பத்துல இருக்கப்பயே என்னால உன்னை விட முடியல. இப்ப போய் விட்டுருவேனா? இங்கே இருடி செல்லம், காலையில பாத்துக்கலாம். சரியான ஆள் தான் மாமா நீங்கள். டைம் பார்த்து விளையாடுறீங்க பார்த்தீங்களா? பின்ன என் பொண்டாட்டிக்கிட்ட நான் விளையாடாம வேற யாரடி செல்லம் விளையாடுவாங்க? மாமா ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன், அதனால. டேய், இப்போ விட போறியா இல்லையாடா? விடுறா. என்னடி டக்குன்னு வாடா போடான்லாம் பேசிட்ட. குட் இம்ப்ரூவ்மெண்ட் அனுமா. ஏன் புருஷனாச்சே. சரி சரி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடி செல்லம், மாமாக்கு டைம் ஆகுதுல்ல. சோ, நீங்கள் இருக்கீங்களே. ஐ லவ் யூ டி செல்லம். ஐ லவ் யூ டூ மாமா. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன். ம், இன்னும் குளிச்சுட்டு வரலையா? காஃபி வர கேட்டாச்சு. காஃபி சூடே ஆறிடும். இந்தாங்க, காஃபி கேட்டிங்கல்ல, இந்தாங்க குடிங்க. சரி குடு. ஆமாம், ஏன் காஃபி வாங்கி அங்கே வச்சிட்டீங்க? குடிக்கணும் தானே எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. சூடு ஆறிடுங்க. குடிச்சிக்கலாம் செல்லம். என்ன பண்ணுறீங்க? கையிடுங்க, விடுங்க என்ன. அதெல்லாம் முடியாதுடி. நான் பாட்டுக்கு கூப்பிட்ட உடனே மேடம் பாட்டு குடு குடு குடுன்னு மேலே வந்திருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு கீழே என்னென்ன பேச்சு பேசுற நீ. புருஷன் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கானே, பாசமா நம்ம கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுவான், அவன் கிட்ட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிலாம் உனக்கு தோணுதாடி? அடா, இது என்ன வம்பா போச்சு? நீங்கள் இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்க. வந்த உடனே எப்படி என் கூட உட்காந்தா பேச போகிறீங்க? வந்த உடனே குளிக்க போவீங்க, குளிச்சுட்டு எப்படியும் கீழே தான் வருவீங்க. வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேணா கொஞ்ச நேரம் 2 பேரும் உட்காந்து பேசுவோம். இதுக்கு எதுக்கு நான் இப்போவே மேலே வரணும்? இது மட்டும் நல்ல வக்கனையா பேசுடி. ம் ம் அதானே, புருஷன் ஏதாச்சும் கேள்வி கேட்டா அதுக்கு எப்படி டிசைனா பதில் சொல்லலாம்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னு வையேன், நீ தான் அம்மு ஜெயிச்சுட்டு வருவ. உண்மையாவாங்க? தேங்க்யூ தேங்க்யூ. லூசு. சுச்சு, மெதுவாக பேசுங்க. அவன் வேற தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. அதை பார்க்காம நானும் கத்தி பேசுகிறேன், நீங்களும் சவுண்டாக பேசுகிறீங்க. அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன் தெரியுமா? சரி சரி, அவனுக்கு இன்னுமா சரியாகல? இன்னைக்கெல்லாம் ஓரளவு பரவாயில்லையா இருக்கான்னு தானே சொன்னேன். அப்படிதான் மாமா இருக்கான். வெளியிலலாம் எதுவும் காய்ச்சல் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் உள்ள ஏதாவது உடம்பு வலிலாம் இருக்குமா என்னமோ. அப்பப்போ நல்லா சினிங்கிட்டே இருக்கான். இன்னைக்கு ஃபுல்லாக மடியிலேருந்து இறங்கவே இல்லைங்க. அவன் ரொம்ப டயர்டாயிட்டான் தெரியுமா? அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி சரி, காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா பழையபடி ஆக்டிவ் ஆயிடுவான், ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும். காஃபி ஆறிடும், குடிங்க. எனக்கு இப்போ காஃபிலாம் வேண்டாமோ, ஸ்வீட் தான் வேணும். ஸ்வீட்டா? இப்போ கேட்டால் எங்கெங்க போகிறது? வீட்லேயும் எதுவும் ஸ்வீட்லாம் இல்லையே. என்னடி ஸ்வீட்ல ஸ்வீட்டே இல்லைங்கிற, ஆனா என் கண்ணு முன்னாடியே இருக்கு. நீ என்னன்னா தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற பத்தியா? வீட்டில் இருக்கா? உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கா? இங்கெங்கே இருக்கு? எனக்கு தெரியலங்க. நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களோ? நான் எதுக்கு செல்லம் வெளியே போய் ஸ்வீட் வாங்கணும்? அதான் என் கண்ணு முன்னாடி என் பக்கத்திலே நிக்கிறாளே. சோ, உங்களா? சீச்சி, விடுங்க. ம்,
உன்கிட்டலாம் சாதாரணமா கேட்டா எந்த வேலையும் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ அமைதியா இருச்செல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிரது குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி.